சிக்கன் கிரில், இறால் பிரியாணி, பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கும் 5 வயது சிறுவன். ஆரணியில் அசைவ உணவகத்தில் சாப்பிட்ட 4 சிறுவர்கள் உட்பட 13 பேர் திடீரென உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வேலூர் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் அசைவ உணவகத்தில் குடும்பத்தினருடன் உணவருந்திய பலருக்கு மறுநாள் அதிகாலையில் வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலைவலி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆரணி அருணகிரி சத்திரம் மற்றும் லாடவரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 4 சிறுவர்கள் உட்பட 13 பேர் உடனடியாக ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நைட்டு நம்ம ஆரணியில் வேமிலிமன் திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவில் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு திருவிழாவை கண்டுகளிச்சிட்டு அது மேலே எல்லோரும் குழந்தைங்கள்லாம் ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது நான் ஹோட்டலுக்கு எல்லோரையும் கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்க நேற்று நைட்டு எல்லாம் மணி 1 மணிக்கு மேலே ஃபுட் பாய்சன் ஆகி முடியாமல் போய் ரொம்ப தொந்தரவு அதிகமாக போய் வாந்தி எடுத்து லூஸ் மோஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே என் பையனுக்கு 5 வயசு சார். இன்னும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அந்தாண்ட இருக்கான் சார். அவன் லாஸ்ட்டில் எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அண்ணன் பொண்ணு, மொத்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது சார். இதுக்கு நல்ல கவர்மெண்ட்டு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். மார்னிங்லேருந்து இங்கே தான் இருக்கும். ஒன்றும் குறையவே இல்லை. வாமிட் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டாங்க, குளுக்கோஸும் போட்டாங்க. எதுவுமே செட் ஆகலை. அப்படி தான் இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க? இப்போ கூட எத்தனை பேர்? நாங்கள் என் ஃபேமிலி 3 பேர் போனோம். 3 பேருக்கும் அதே மாதிரி தான். குழந்தை 4 வயசு ஆகுது. அவனுக்கும் ஒன்றும் சரியாகலை. வலிதுன்றான். ஒய்ஃபும் அதுமாதிரி படுத்துட்ருக்காங்க. இப்போ என் கூட சாப்பிட்டவங்க மொத்த டோட்டலாக 11 பேர். 11 பேரும் இப்போ அட்மிஷனாக இருக்கும். மருத்துவர்களின் முதற்கட்ட தகவலின்படி கெட்டுப்போன உணவை உட்கொண்டதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் மாவட்ட மற்றும் தாலுகா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்தில் திடீர் ஆய்வு நடத்தி உணவு மாதிரிகளை சேகரித்து ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். விசாரணை முடியும் வரை உணவகத்துக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆரணியில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறை வழக்கமான ஆய்வுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அலட்சியம் காட்டும் உணவகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.